ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். என்ன வீடியோ இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் மாதிரியுமே எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப மறக்க முடியாத ஸ்பெஷலான டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க இது. எப்போவுமே எனக்கு தேவையான பேங்கிள்ஸு சாரீக்கு மேட்சாக நானே செஞ்சுடுவேன். அப்படி செஞ்சது தான் அந்த க்ரே கலர் பேங்கிள். ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஐ ஷேப் குந்தன் ஸ்டோனை கொஞ்சம் ஒட்டினா, சுற்றி 4 சைடு ஒட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டினேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாக்டாக என்னோடய சாரீ கலருக்கு மேட்ச் ஆகலை, கொஞ்சம் நியர்பையாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது பண்ணினதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. சென்டரில் இருக்கிற பேங்கிள் இது சைட் பேங்கிள், சென்டரில் இருக்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக என்னோடய சாரீக்கு மேட்ச் ஆச்சு. இது மட்டும் இல்லைங்க, ஷர்ட்டுமே அப்படி தான். என் ஹஸ்பண்டுக்கு எடுத்தது கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்சே கிடைக்கவே இல்லை. அதுவுமே கொஞ்சம் நியர்பையாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு எடுத்தாச்சு. பூ முன்னாடி நாளே என்னோடய அத்தை கட்டி கொடுத்து விட்டுட்டாங்க மறுநாள் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் நான் இனி என்ன பண்ணுறேன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஃபைனலாக கிளம்பி முடிச்சிட்டேன். என்னோடய அவுட்ஃபிட் இது தான். ஒன்று சொல்லியே ஆகணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நான் தான் மேக்கப் போட்டு விட்டேன். ஆனால் அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எடுக்கலை. ஃபைனலாக அவ்வளோதான், கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கோயிலுக்கு போயிட்டு எங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் அவர் உனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி, உனக்கு மெமரபுளாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பிளான்ஸ் வாங்கி கொடுத்தா நான் ரொம்ப ஹாப்பியாவேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரி நர்சரி கூப்பிட்டு போய் நாங்கள் பிளான்ஸ் பார்த்தோம். இன்டீரியரில் வைக்கிற மாதிரி பிளான்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு பார்க்குறப்ப மணி பிளான்ட் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. சரி ஓகே அது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு அப்புறம் மணி பிளான்ட்டே நான் வாங்கிட்டேன். மினி பேம்பு இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல, மணி பிளான்ட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக மணி பிளான்ட்டே வாங்கிட்டேன். மணி பிளான்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலே தேவையில்லாததுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அது எப்படினாலும் வளர்ந்துடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே வாங்கி கொடுத்துட்டாரு. அது கவரோடு இருக்கிறனால நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியாதுல்ல. அதனால் தொட்டி அங்கேயே வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மினி சைஸில் தொட்டி அங்கேயே வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே கேட்டோம். கவரை பிரித்து அங்கேயே தொட்டியில் வச்சு தந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மினி பேம்பு இது தாங்க நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. இதை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஃபைனலாக 150 ருபீஸ் வந்துச்சு எல்லாமே சேர்த்து. காஸ்ட் என்னவோ ரொம்ப கம்மி தாங்க, 150 அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு அந்த 150 அந்த ருபீஸ்க்கு அந்த செடியை வாங்கினதுக்கப்புறம் அதில் இருந்த ஹாப்பி சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பேசிக்காகவே எனக்கு பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிளான்ட்ஸ் இருந்தால் எனக்கு என்னை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது எனக்கு தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படியா? உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செடி வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ இதுக்கப்புறம் இப்போது நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்ட் 2வாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.